விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில மாநில கட்சிகளை விழுங்குகிறதா பாஜக அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து தான் பார்க்க போறோம். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இந்தியாவோட அரசியல் வரலாற்றுல ஒரு பலமான எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து அவங்கள வீழ்த்துறது அப்படின்ற பல்வேறு சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பொது எதிரியை வீழ்த்துவதற்காக முரண்பட்ட கட்சிகள் கூட ஒன்று சேர்ந்த வரலாறுமே கூட இந்தியாவுக்கு இருக்கு. உதாரணமா நம்ம எடுத்துட்டோம்னா 1975 எமர்ஜென்சிக்கு பின்னாடி காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு இந்தியா முழுவதும் முரண்பட்ட கொள்கைகள் கொண்ட பல கட்சிகள் தலைவர்கள் இணைந்ததை நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா கூட காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு 1967 அறிஞர் அண்ணா, மாப்போசி, சீபா ஆதித்தனார், ராமமூர்த்தி, ராஜாஜி அப்படின்னு முரண்பட்ட கொள்கைகள் கொண்ட தலைவர்களை கூட்டணியில இணைச்சு காங்கிரஸை வீழ்த்திய வரலாறு அப்படிங்கிறது கூடவே இருக்கு. 2014 வரைக்குமே இந்தியாவோட அரசியல் வரலாறு இப்படிதான் இருக்கு. ஆனா 2014க்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா தங்களோட தோழமை கட்சிகள், அதாவது தங்களோட கூட்டாளிகளா இருக்கிறவங்களையே பலவீனப்படுத்தி தங்களை பலப்படுத்தி கொள்ற ஒரு அரசியல் தான் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இருக்கு. அப்படி தங்களோட கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி தங்களை வளர்த்து கொள்ளும் கட்சியாக அவங்க பாஜகவே அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்களில் நடந்த சம்பவங்களை உதாரணமாகவுமே சொல்றாங்க. குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப மகாராஷ்டிரால பார்த்தோம்னா பாஜகவும் சிவசேனாவும் ஒரு காலத்துல ரொம்பவே கூட்டாளிகளாக இருந்தாங்க. இப்ப சிவசேனா 2 துண்டுகளா போயிடுச்சு. பாஜகவோட ஆட்சி அங்கே நடக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம். மறுபுறம் நம்ம பீகார் எடுத்துட்டோம்னா கூட ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவும் கூட்டாளிகளா இருந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் தன்னோட முதல்வர் பதவியவே ராஜினாமா பண்ணியிருக்காரு. நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா பீகாரோட தலைவராக இப்போதும் அல்ல எப்போதுமே நிதிஷ் தான் இருப்பாரு, ஆட்சியில இருப்பாரு அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லி தான் பாஜக பிரச்சாரமே பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிதிஷ் தன்னோட முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதற்கு அவர் சொன்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நான் ராஜ்யசபா உறுப்பினராகவே இருந்ததில்லை, அதனால எனக்கு அந்த ஆசை இருக்கு அப்படின்ற காரணத்தை சொல்றாரு. அப்படி பார்த்தோம்னா அவங்க கட்சியில இருந்து யாராவது ஒருவர் முதல்வராக வந்திருந்தா கூட அந்த விளக்கத்தை நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா பாஜக சார்பில் தான் ஒருவர் முதல்வராக வரப்போறாங்க. நிதிஷோட பையன் நிஷாந்த் துணை முதல்வராக தான் பொறுப்பேற்க போறாரு அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்துட்டு இருக்கு. இந்த 2 மாநிலங்கள் மட்டுமல்ல, அருணாச்சல் பிரதேஷ், ஹரியானா, சிக்கிம், கோவா அப்படின்னு பல்வேறு உதாரணங்களை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். சமீபத்தில் பார்த்தவங்க கூட நம்ம பார்த்த மாதிரி பீகாரை சொல்லலாம். ஆனால் இந்த வரிசையில் தமிழ்நாடுமே இருக்குது அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்குது. அடுத்த இலக்கு அப்படிங்கிறது பாஜகவுக்கு தமிழ்நாடு தான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகர தகவல்களையுமே அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோன்னா திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லோருமே சொல்றது என்னன்னா அதிமுகவை பாஜக விழுங்க பார்க்குது, அதிமுக மூலமாக பாஜக தங்களோட வளர்ச்சியை தமிழ்நாட்டில் செய்கிறாங்க அப்படின்ற விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சியாக அவங்க ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, தங்களோட அரசியலுக்காகத்தான் இதை முன்வைக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட அதில் உண்மை இல்லாமலும் இல்லை. அப்படி நம்ம பார்க்கும்போது விவரமறிஞ்ச வட்டாரத்தில் இது குறித்து பேசும்போது பல்வேறு விஷயங்களை நம்மக்கிட்ட அடுக்கிறாங்க. உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா இதற்கான விதை அப்படிங்கிறது ஜெயலலிதாவோட மரணம், அந்த காலகட்டத்திலே இதற்கான விதை அப்படிங்கிறது தூவப்பட்டுருச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவோட மரணத்திற்கு பிறகு அப்போலோலேயே அப்போதே பாஜகவோட ஒரு முக்கிய தலைவர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை தான் முதல்வராக கொண்டு வரணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை அப்போதே தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிர்பந்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட சாய்ஸாக அப்போ ஓ பன்னீர்செல்வம் தான் இருந்தார் அப்படிங்கிற விஷயங்களும் வருது. அப்படி பார்த்தோன்னா சசிகலா அவங்களோட தம்பி திவாகரன் பொதுவெளியிலே ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். அதாவது பாஜகவை சேர்ந்த ஒரு கழுகு அப்போதே அப்போலோ மருத்துவமனையை வட்டமிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு சாதகமாக ஒருத்தங்களை தான் முதல்வராக கொண்டு வரணுங்கிற நிர்பந்தத்தையும் அப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கழுகுன்னு சொல்றவர் இப்போ ஒரு உயர் பதவியில் இருக்காரு, அவரோட பேர் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு திவாகரன் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. ஏறக்குறைய அரசியல் விமர்சகர்கள் அப்போ சொன்ன விஷயம் என்னன்னா, வெங்கையா நாயுடுவை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்ற விஷயங்களை அப்போது செய்திகளாகவுமே வெளியில் வந்திருந்தது. ஆனால் அந்த நிர்பந்தத்தால் தான் அப்போது ஓபிஎஸ் முதல்வராக்கப்படுறாரு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே சசிகலா முதல்வராக்கான அந்த முயற்சிகளை
ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் வந்து அதை எதிர்த்து தர்மயுத்தம் நடத்துறாரு. சசிகலா வந்து சிறைக்கு வந்து போயிடுறாங்க. இந்த விஷயங்களுக்கு பின்னாடி எல்லாம் பாஜக தான் வந்து இருந்தது அப்படிங்கிற கருத்து தான் வந்து முன்வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வராக்குறாங்க. அந்த காலகட்டத்திலையுமே ஓபிஎஸ்ஐ ஆதரவாக வச்சு பல்வேறு விஷயங்களை வந்து பாஜக வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஓபிஎஸ்ஐ நம்பி நிறைய பேர் வரல. ஓபிஎஸ்ஸால் முழுமையாக வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அவரால் தனிச்சு அவருக்கு ஆதரவாகவே எல்லோருமே வந்துடுவாங்க. ஆட்சி அமைச்சிடலாம், நம்ம விருப்பப்பட்ட ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு பாஜக நினைச்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் வந்து ஓபிஎஸ்ஐ நோக்கி வரல அப்படிங்கிறதால தான் மீண்டுமே இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் ஒன்று சேர்த்து தங்களோட அரசியலை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா எப்படி வந்து ஜெயலலிதா வந்து 2014 மோடியா இந்த லேடியா அப்படின்னு கேட்டு மிக தீவிரமா பாஜக எதிரான அரசியலை செய்து தமிழ்நாட்டில் பெருவாரியான இடங்களையுமே பிடிச்சாங்க. ஆனால் 2019 பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் பாஜக அதிமுக எல்லாம் ஒரே கூட்டணியில் வந்து போயிடுறாங்க. 2021 வந்து கூட்டணி வந்து ஸ்மூத்தா போயிடுது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்தில் காலடி எடுத்துமே வைக்கிறாங்க 2021 அப்படின்னு தங்களுக்கு தேவையான விஷயங்களை பாஜக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இதன் மூலமாக சாதிச்சுக்கிட்டாங்க அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல். ஆனால் அந்த தேர்தலில் அண்ணாமலை கொடுத்த நம்பிக்கையால் அதிமுக வந்து பாஜக வந்து பெரிதாக வந்து டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம தனிச்சே வந்து வளர்ந்துருக்கோம், அதனால நம்ம தனிச்சே வெற்றி பெற முடியும், நம்ம கட்சியோட எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லது அப்படின்னு அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதியால் 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத பாஜக பெரிய அளவில் விரும்பலை. ஆனால் தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே வந்து அவங்க வந்து அந்த கூட்டணிக்கான தேவை அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவோட போச்செல்லாம் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தலைவரை மாற்றினா பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றி அந்த கூட்டணி வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே கூட ஆரம்ப கட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முரண்பாடு வந்த காலகட்டத்தில் 2024 மட்டுமல்ல 2026 பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்பவே உறுதியா வந்து பேசியிருந்தாரு. ஆனா எப்படி எடப்பாடி பழனிசாமியை தங்களோட கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குமே ஒரு மிகப்பெரிய கதைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒருபுறம் முன்னாள் அமைச்சர்களை வச்சு எல்லோரையும் ஒன்று சேர்த்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மூலமாக பாஜக கூட்டணிக்கு வந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் மூலமா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இன்னொரு ஆயுதம் அப்போ வந்து ஒற்றை தலைமை பிரச்சனையால ஓபிஎஸ் வந்து வெளியில இருக்காரு. அவரின் மூலமா சில பிரச்சனைகள் வந்து அந்த காலகட்டத்தில் உருவாகுது. மறுபுறம் பார்த்தோம்னா செங்கோட்டையனோட கழகம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே வெளிப்படையாவே தெரிஞ்சது. பாஜகவோட தலையீடு அந்த விஷயத்துல இருந்தது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தது. செங்கோட்டையனே ஒரு முறை வந்து வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு, பாஜகவோட ஆதரவோட தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிறகு அதை மறுக்கவும் செஞ்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட உறவினர்கள் வீடுகளில் நடந்த ரெய்டு அப்படின்னு இந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு, ஏன்னா எல்லோரையும் ஒன்று சேர்க்கணும், உறவினர்கள் வீட்டில் வந்து ரெய்டு அப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த காலகட்டத்தில் ஒரே மருந்தாக இருந்தது பாஜக கூட்டணி தான். ஏன்னா பாஜக கூட்டணி போகிறது மூலமாக இந்த எல்லா பிரச்சனைகளையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆஃப் பண்ண முடிஞ்சது. அப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து வந்து பாஜக வந்து தங்களோட கூட்டணிக்குமே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையுமே வந்து நடந்துட்டுமே இருக்கு. பாஜக வந்து அதிக இடங்களையுமே வந்து இன்னைக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பாஜக சொல்ற காரணம் என்னன்னா 2024 நாங்கள் வந்து தனிச்சு போட்டிட்டு 11% வாக்குகளை வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்ற காரணத்தை தான் வந்து சொல்றாங்க. ஆனால் இந்த 11% வாக்குகள் எப்படி பாஜகவுக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு பின்னாடியுமே பாஜகவோட மிகப்பெரிய பிளான் இருக்கு அப்படின்றத தான் சொல்றாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பாமக கூட்டணி அப்படிங்கிறது வந்து பாஜகவையும் தாண்டி அதிமுக இருக்கிறதால தான் அந்த கூட்டணி வந்து பாமக வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணாங்க. ஆனால் 2024 தேர்தலையுமே கூட பாமகவோட நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணிக்கு போக தான் விரும்பினாரு. ஆனால் பாஜக கொடுத்த நெருக்கடியால் தான் அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்தார் அப்படிங்கிற கருத்துக்களும் அப்போது வந்து சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் பாமகவை தங்களோட கூட்டணி கொண்டு வந்துட்டாங்க. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் போன்ற மற்ற கட்சி தலைவர்களையுமே தாமரை சின்னத்தில் நிற்க வச்சு தாமரையோட வாக்கு வங்கி அப்படிங்கிறத அதிகப்படுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க ஆபியஸா எல்லாருமே அதிமுக கூட்டணிக்கு போக இருந்தவங்களையுமே, இன்னும் சொல்ல போனா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு அதற்கு முன்பாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி அப்படிங்கிறதே அதிமுக தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா 2024 தேர்தலில்
பாஜக கூட்டணிக்கு அன்புமணி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்படி எல்லோரையுமே தங்களோட அதிமுக கூட்டணிக்கு யாரையுமே போக விடாம தங்களோட கூட்டணியில இருக்க வச்சு பாஜக சின்னத்துல போட்டியிட வச்சு தங்களோட வாக்கு வங்கியை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக கிட்ட வந்து அதன் மூலமா தங்களோட இடங்களையும் அதிகமா கேட்கிறாங்க. அப்படி அதிமுக வந்து ஆரம்ப கட்டத்துல ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்தி இன்னைக்கு வந்து தங்களோட வாக்கு வங்கியை அதிகரிச்சு அதிக இடங்கள்ல வேணும் அப்படிங்கிற அந்த டிமாண்டை முன்வைக்கிறது ஒரு புறம் என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டில் அதிமுகவோட ஆட்சி அப்படிங்கிறத விட என்டிஏவோட ஆட்சி அப்படிங்கிறத தொடர்ச்சியாகவே வந்து பாஜக வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. மதுரையில் நடந்த கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா என்டிஏவோட ஆட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான் அதற்கு தலைமைனா அதனோட பொதுச்செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் வந்து நடுவில் அமரணும், மற்றவங்க வந்து சுற்றி அமர்ற விஷயங்கள் தான் வந்து இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பாஜகவோட பொறுப்பாளர்கள் நடுவில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி 10 தலைவர்கள்ல ஒரு தலைவராக வந்து உட்கார்ந்துருக்காரு. இதன் மூலமாவே வந்து இந்த கூட்டணியை வழிநடத்துறதே பாஜக அப்படிங்கிறது ரொம்பவே வெளிப்படையா தெரியுது. அதிமுக பலவீனப்படுத்தி பாஜக தங்களை இந்த இடைப்பட்ட ஆண்டுகள்ல நல்லா வந்து வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்களோட விவரம் அறிந்தவர்களோட கருத்தா இருக்கு. ஆனா பொதுவா எல்லோருமே சொல்ற விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவை மட்டும்தான் பலமிழக்க செஞ்சாங்க, பலவீனமடைய செஞ்சு தங்களை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றது தான். ஆனா உண்மை என்னன்னா பல மாநில கட்சிகளை தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கட்சிகளை பாஜக பலவீனமடைய செஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் அந்த கட்சிகள் இருக்கிற நிர்வாகிகளோட கருத்தாவே இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக பலவீனப்படுத்தினது வந்து அதிமுக மட்டும் இல்லை, ஏன் எங்க கட்சியே இருக்கு அப்படிங்கிற குரல் பாமக மத்தியிலையுமே வந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் அவங்க முதல்ல கை வச்சதே எங்க கட்சியை தான் அப்படிங்கிற தகவல்களையுமே கூட பாமக வட்டாரத்துல இருந்து அது போன்ற செய்திகளுமே கூட வருது. அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் முதல்ல வந்து பாஜக குறி வச்சதே வந்து எங்களோட கட்சியையும் வன்னியர் சமூகத்தையும் தான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து வன்னிய சமூக இளைஞர்களை வந்து குறிவைத்து பாஜக வந்து ஆட்களை சேர்க்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சாங்க. முன்னாள் எம்எல்ஏக்களை கூட வந்து கட்சியில வந்து இணைச்சாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு முறை வந்து எங்களோட ஐயா மருத்துவர் ராமதாஸ் வெளிப்படையாவே வந்து ஆள் பிடிக்கிறவங்க வந்து வந்திருக்காங்க, பிள்ளை பிடிக்கிறதுக்கு வந்து வந்திருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ரொம்ப வெளிப்படையாவே வந்து பேசியிருந்தாரு. அப்படி வந்து பாமக, ஏன்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பாமக தங்களோட வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த அவங்க வந்து அந்த புராணங்களை நம்புறது அப்படிங்கிறது, திரௌபதி உள்ளிட்ட வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து இயல்பிலே அந்த சமூகங்கள் கிட்ட இருக்கு. பாஜகவோட அரசியலுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஈஸியா இருந்தது. அதனால பாமகவை குறி வச்சு பல்வேறு விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் உணர்ந்துதான் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஐயா வந்து கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. பாஜக கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கணும், கூட்டணியில இருந்தா கூட பாஜக வந்து நம்மளை வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஒரு கூட்டணியில ஒரு கட்சி அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஐயாவோட நிலைப்பாடா இருந்தது. அதனாலதான் 2024 தேர்தலில் கூட அதிமுக கூட்டணிக்கு போறது தான் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவரோட விருப்பமா வந்து இருந்தது. ஆனா சிபிஐ வழக்குகள் உள்ளிட்ட விஷயங்களை வந்து காரணம் காட்டி அழுத்தம் கொடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து பாஜக கூட்டணிக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் பாமக வட்டாரத்துல இருந்தே வர்ற தகவல்களாவுமே வந்து இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா கூட்டணிக்கு சேர்றது கூட ஓகே, ஆனா நமக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நேரடியா டிமாண்ட் பண்றது அப்படிங்கிறது தான் பாமகவோட கடந்த கால வரலாறாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டோட அரசியல் அந்த வரலாற்றுல பாமக அளவுக்கு பார்கெனிங் பண்ணி தங்களுக்கான இடத்தை வாங்கினது அப்படின்ற கட்சி எந்த கட்சியுமே கிடையாது. விசிக போன்ற கட்சிகள் வலிமையா இருந்தாலும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தாலுமே கூட தேர்தல் காலகட்டத்தில் அவங்க வந்து அந்த அளவுக்கு பேரம் அப்படின்றதுல வந்து கோட்டை விட்டுருக்காங்க. ஆனா பாமக 2 கட்சிகளையுமே வந்து காக்க வச்சு கரெக்டா வந்து அந்த பேரத்தை முடிக்கிறது அப்படின்றது தான் பாமகவோட ஸ்டைலா இருந்திருக்கு. ஐயா வந்து அந்த விதத்துல வந்து ரொம்பவே அதை வந்து தொடர்ச்சியா சரியா செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் தலைவரா வந்ததுக்கு அப்புறம் பாஜக தான் பாமகவுக்கு எவ்வளவு இடங்கள், இல்ல பாமக எங்க கூட்டணிக்கு போகணும் அப்படின்றத பாஜக முடிவு பண்றது அப்படிங்கறத வந்து ஐயா வந்து ஒருபோதும் ஏத்துக்கவே இல்லை. 2024 கூட்டணியில கூட ஐயாவுக்கு வந்து உடன்பாடே இல்லை. இன்னும் சொல்ல போனா 2026 தேர்தலையுமே அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட கூட்டணிக்கு போயிடுவார். அதாவது கூட்டணிக்கு போறதையும் தாண்டி எந்தவித டிமாண்டையும் முன்வைக்காம தங்களோட பார்கெனிங் பவரை வந்து அதிகப்படுத்தாம முதல் ஆளா போய் சரணடைஞ்சிருவாரு அப்படின்றதுனாலதான் ஐயா தன்னையே வந்து தலைவரா அறிவிச்சுக்கிட்டாரு. ஆனாலுமே கூட அவர் நிர்வாகிகளோட ஆதரவோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நல்லாவே தெரியும், அதிமுக கூட்டணியில முதல்ல போய் சரணடைஞ்சது அப்படின்றது பாமக தான். அன்புமணி ராமதாஸ் வந்து 18 இடங்கள் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி முதல்ல போய் சரணடைஞ்சிட்டாரு. இது போன்ற விஷயங்களால தான் ஐயா வந்து தன்னையே தலைவராக அறிவிச்சுட்டு இந்த முடிவெடுக்கிற பவர் எல்லாம் தாங்கிட்ட தான் இருக்கணும்னு நினைச்சாரு. ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இந்த விஷயங்களை தாண்டி குடும்ப பிரச்சனைகள் கூட இருக்கு. ஆனா
மெயினான ஈகோ அப்படிங்கிறது ஐயா வந்து மெயினாக பார்க்குற விஷயம் அப்படிங்கிறது பாஜகக்கு கீழே ஒரு கட்சியை கொண்டு போய் வந்து அடகு வச்சிடுறாரு, கூட்டணி கட்சிகள் கிட்ட வந்து பேரம் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவர் கோட்டை விடுறாரு அப்படிங்கிற பிரச்சனை தான் முதன்மையான பிரச்சனையா இருக்கு. இங்க நல்லா பாத்தீங்கன்னா 2021 தேர்தலில் எங்க கட்சி பாமக தமிழ்நாட்டில் 23 இடங்கள்ல போட்டிட்டாங்க, பாஜக 20 இடங்கள்ல போட்டிட்டாங்க. மூன்றாவது பெரிய கட்சியா பாமகவான நாங்க தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அரசியல் களத்துல மூன்றாவது பெரிய கட்சியா யார் இருக்கா? இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பாஜக எங்களை விட அதிக இடங்கள்ல தான் போட்டியிடுவாங்க. பார்லிமெண்ட் தேர்தலில் கூட எங்களை விட அதிக இடங்கள்ல தான் போட்டிட்டாங்க. ஆனால் கடந்த கால வரலாறு அப்படிங்கிறது வேறையா இருக்கு. ஸோ எங்கள் கட்சியை காலி பண்ணிட்டு தான் பாஜக வந்து தங்களை மூன்றாவது கட்சியாக வந்து வளர்த்துக்கிறாங்க. இந்த விஷயம் புரியாம எங்களோட கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அந்த கோபம் ஐயாவுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்ற குரல் பாமகல இருந்துமே வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எப்படி ஆரம்பத்தில் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி பாஜக வளர்றாங்க அப்படின்னு ஒரு குரல் எழுதோ, அதே போல பாமகக்குள்ள இருந்தும் எங்க கட்சியை பலவீனப்படுத்தி இன்னைக்கு வந்து பாஜக வளர்ந்துருக்காங்க அப்படின்ற குரலும் வருது. பாஜகவால் அதிகமாக பாதிக்கப்பட்டது அதிமுக பாமக மட்டுமல்ல எங்க கட்சியின் தான் அப்படிங்கிற குரல் அமமுகவில் இருந்துமே வந்து வருது. நம்ம பார்த்தோம்னா அதிமுகவில் இருந்து முரண்பட்டு 2018 வந்து டிடிவி தினகரன் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி வந்து உருவாக்குறாரு. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் வந்து ஒருபோதும் காலூன்ற மாட்டார்கள் அப்படின்லாம் ரொம்பவே கடுமையாக வந்து பாஜகவை விமர்சனமுமே டிடிவி தினகரன் வந்து பண்ணார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வழக்குகளால் பிறகு வந்து அவருமே வந்து பாஜக அந்த ஆதரவு அப்படிங்கிற நிலைக்கு வந்து போயிட்டாரு. 2021 தேர்தலே கூட்டணிக்கு போகிற சூழல் உருவாயிடுச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்றுக்கல, அதனால கூட்டணிக்கு போகலை. ஆனால் மறுபுறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனிச்சு நின்னாலுமே கூட நம்ம பெரிய அளவில் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுனால சசிகலா மூலமாக அவங்க அரசியல்ல இருந்தே ஒதுங்க போகிறதா ஒரு அறிக்கை விட வச்சாங்க. அதையும் தாண்டி பொருளாதார ரீதியான உதவிகளையுமே எங்களுக்கு வரவிடாமல் சசிகலா மூலமாக முடக்குனாங்க. அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து 2019 நாங்கள் 6% வாங்கினவங்க 2021 வெறும் 2.45% வாக்குகள் தான் எங்களால் வாங்க முடிஞ்சது. அதற்கு பெருவாரியான காரணம் பார்த்தீங்கன்னா பாஜக தான் அப்படின்ற குரல் அமமுகல இருந்துமே வருது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அதே வேளையில் 2021 நாங்கள் வாங்கின வாக்குகளால் வெற்றி ஆளும் கட்சியாக வர முடியல அப்படின்ற விஷயமே பாஜகவுக்கு வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் வந்து அதற்கு பிறகு வந்து எங்களை வந்து கூட்டணியில் கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்ற அந்த நெருக்கடியுமே வந்து இபிஎஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2024 தேர்தலில் அண்ணாமலை உள்ளிட்ட ஃபேக்டர்னால அது நடக்காமல் போயிடுது. ஆனால் 2026 தேர்தலில் அவங்க நினைச்ச மாதிரியே வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலில் 6% வாங்கின கட்சி 2021 வந்து கிட்டத்தட்ட 20 இடங்களில் நேரடியாகவும் 30 இடங்கள் கிட்ட மறைமுகமாகவும் நம்மளோட வாக்குகளால் அதிமுக வெற்றி பறிபோயிருக்கு. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கே வந்து அதிமுக வந்து அவ்வளோ யோசிக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி வந்து அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஆனால் மறுபுறம் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்ந்துட்டோன்னு சொல்லி எங்களை விட அதிகமான இடங்களில் நிற்பதற்கான முயற்சிகளில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 2024 எங்களையெல்லாம் கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு தான் தென் மாவட்டங்களில் வந்து பாஜக நல்ல வாக்குகளையே வந்து வாங்கினாங்க. எங்கள் மூலமாகவே தங்களோட வாக்கு வங்கியை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இப்போ எங்களை விட அதிகமான இடங்கள்லையுமே வந்து பாஜக வந்து நிற்கிறாங்க. அதனால பாஜகவால் அதிகம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அமமுக தான் அப்படிங்கிற அந்த ஒரு குரல் அப்படிங்கிறதுமே வர ஆரம்பிச்சிருக்கு. கூட்டணி விட்டு எங்களோட பொதுச்செயலாளர் வெளியில் வந்தப்போ கூட நாங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு போக போகிறார் அப்படிங்கிற விஷயங்களால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் திரும்பவுமே எதுக்கு போய் பாஜகவோட கூட்டணியில் சேர்ந்தார் அப்படிங்கிறது தெரியல. உண்மையை சொல்ல போனால் எங்களோட பொதுச்செயலாளர் தினகரனுக்கு அவங்களோட சித்தி சசிகலா மேலே இருக்க கோபத்தை விட பாஜக மேலே தான் கோபம் வந்து அதிகமாக இருக்கணும். அவரோட இன்றைய நிலைமைக்கு முழுக்க காரணமே பாஜக தான். ஆனால் அவர் வந்து பாஜகவோட ஆதரவாக இருக்காரு. சசிகலாவை வந்து கடுமையாக வந்து ஒரு எதிர் மனநிலையில தான் வந்து இருக்காரு. அரசியலில் வந்து இது போன்ற நெருக்கடிகள் அப்படின்றது சாதாரணம் தான். ஆனால் அம்மா ஜெயலலிதா போல அதை வந்து துணிஞ்சு எதிர்த்து நிற்கணுமே தவிர அதற்கு வந்து இரையாயிடக்கூடாது. தற்போது எங்கள் கட்சி வந்து இரையாயித்தான் போயிருக்கு. இதே நிலைமை போனால் எங்கள் கட்சி வந்து எதிர்காலத்தில் காணாமத்தான் போகும். எங்களோட கட்சி இது வரைக்கும் சுயமாக முடிவெடுத்த அந்த விஷயங்கள் வந்து போய் இன்னைக்கு பாஜக என்ன சொல்கிறாங்களோ அந்த இடத்திற்கு வந்து வரவேண்டிய நெருக்கடியில் தான் வந்து எங்கள் கட்சி இருக்குது. இது எங்களோட எதிர்காலத்துக்கு வந்து நல்லதில்லை அப்படிங்கிற குரல் அமமுகவில் இருந்துமே வந்துட்டு இருக்கு. அதிமுக பாமக அமமுக இந்த கட்சிகளையும் தாண்டி அதிமுகவோட முதன்மை பொறுப்பில் இருந்த ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 2ஆம் கட்ட தலைவர் போல திமுகவில் இணைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே பாஜக தான் அவருக்கு பின்புலமாக இருந்து
பல்வேறு விஷயங்களை செய்ய வச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவரை வந்து கைவிட்டுட்டாங்க. இவர்களை மட்டுமில்ல, புதிதா வந்திருக்கிற விஜய் கூட ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்து தங்களோட கூட்டணிக்குள்ள இழுத்து அவர் வந்து ஒரு 3வது சக்தியா வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுலையுமே பாஜக வந்து கண்ணும் கருத்துமா இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா இவை எல்லாவற்றையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே 2026க்கு அப்புறம் தான் இருக்கு. ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி அமர்ந்தா அது வந்து ஒரு அதிமுகவுக்கான ஆட்சியா மட்டும் இருக்காது. அந்த ஆட்சியிலேயே மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. ஒருவேளை ஆட்சி அமையலைன்னா அதிமுகலேயே மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களும் சொல்றாங்க. இங்க உள்ள மாநில கட்சிகள் இந்த விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சிகளை விழுங்கிடுச்சு அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து பல்வேறு வகையான கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்கிற நீங்க இந்த விஷயங்களை வந்து எப்படி பார்க்கறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.